ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாம். குறை சொல்கிறவன் சொல்லிட்டே தான் இருப்பான். என்ன பண்ணாலும் குறை சொல்லுவோம். என்னையும் 1000 பேர் குறை சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு 1000 பேரை குறை சொல்லியிருப்பேன். இது இப்போ நேற்று ஆரம்பிக்கலைங்க. ஆதி காலத்தில் நம்ம ஆதாம் தாத்தா காலத்துலேருந்து ஆரம்பிச்சது. தாத்தா ஆரம்பித்தார். நீங்கள் எனக்குன்னு படைச்ச இந்த பொண்ணு தான் இந்த பழத்தை கொடுத்தா அதனால சாப்பிட்டேன். அந்த பொண்ணு நீங்கள் படைச்ச அந்த சர்ப்பம் தான் எனக்கு கொடுத்தது, நான் சாப்பிட்டேன் இப்படின்னு சொல்லி மாற்றி 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 அங்கேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து படையெடுத்து வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது தம்பி அதெல்லாம் அப்படியே முச்சு விட போகிறேன் நான். ஓகே, தேவையில்லாத அர்த்தம் சொல்கிற குறையெல்லாம் காதில் வாங்கிட்டு உன்னை நீயே குறைப்படுத்தி கரைப்படுத்திக்காத. எனக்கும் உன் மேலே ஒரு குறைகுது. ஓகே, அந்த குறை ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நீ எப்படி அன்பாக இருந்தியோ அதே மாதிரி இருன்னு சொல்லி வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு. ஆனால் அந்த வசனத்தை நான் பேச போகிறதில்ல. உங்கள் குறைவுகளை நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு பேசுகிறேன். நான் பேசி கொலை போயிரும்ல. அப்போஸ் நாங்கள் போல் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கிட்டார். ஓகே, தம்முடைய ஐஸ்வர்யத்தின், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் போய் கோடி கோடியாக சம்பாரிச்சா அதெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லை. கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ளே இருக்கா, அவருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கா, அதோட ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இல்லைங்க. தேவ சமாதானம். ஓகே, அது எனக்குள்ளே இன்றைக்கி இருக்குது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கர்த்தர் நித்தமாக நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் தேவனை உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளே அந்த குறைவுகள்லாம் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். அவன் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அவன் என்னை இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி உங்களை நீங்கள் மாற்றிக்கூடாது. தேவ ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஓகே, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை நீங்கள் நடத்த கொடுக்கும்போது, இன்றைக்கி நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போகிறேன். லைக் ரொம்ப அழகான வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்படி தான். ஓகே, அவருக்குள்ளே நீங்கள் பலப்படுங்க. அவரோட சத்துவத்தில், அவருடைய வல்லமைக்குள்ளே பலப்படுங்க. அடுத்த கட்டம் தான். ஓகே, ஸோ அதனால் அவன் குறை சொல்கிறான், இவன் குறை சொல்கிறான், எல்லா குறைகளையும் மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே எனக்கு இந்த குறை இருக்க ஆண்டவர்னா அதையும் போய் சொல்கிறேங்க. அவர் எல்லாத்தையும் அவருக்குள்ளேயே நிறைவாய் மாற்றி மகிமையாய் மாற்றி காரியங்களை வாய்க்க போனார். இன்னும் ஒரு குறை இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவார். பாதியில் இருந்து அன்பு இல்லைப்பா, வந்துடுங்க, போய் க்ளோஸ் ஆகுங்க, குறைகள் மாறும். புரியுதா பிரதர் சிஸ்டர்? டோன்ட் வரி, சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு ஒரு குட்டி பிரேயர் மட்டும் நான் பண்ணிடுறேன். அன்பின் தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதரன் சகோதரி, உங்களுடைய வல்லமையின் கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும். உங்களுடைய வல்லமையின் கரம் மகிமைப்படுத்துகிறாண்டவரே. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற நேரத்தில் உங்களுடைய கரம் அவர்களை நிலைநிறுத்தாண்டவரே. உங்களுடைய பசுத்தாவியானவர் அவர்களை தொடட்டாண்டவரே, உணரப்பட்டாண்டவர். அவர்களுடைய குறைகளை நீக்கி நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க எந்த இடத்துலலாம் குறைப்பட்டிருக்கான்னு என்ன தெரியாதுன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதை நினைப்பூட்டுங்க. அதுலேருந்து வெளியே வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிசாசின் தந்திரமான காரியங்கள், குறைகளுக்குள்ளாய் தழுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அதமாக்கி நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவி, உம்முடைய பசுத்தாவி குறைவுகளை நிறைவாய் மாற்றட்டும். வழி நடத்துங்க ஆண்டவரே. புரோஜனமாக இருக்கிறத போதிங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்துக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. குறைகள் நீங்கட்டும், நிறைகள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி, கீப் கோயிங் வித் ஹிஸ் பிரசன்ஸ். ஹி வில் மேக் இட் ஹேப்பன் சம்திங் கிரேசி. இந்த நாள் இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பி சண்டே.